வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். 1 மணி அளவில் வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் நாம் காண வந்துள்ளோம். குறிப்பாக முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2024 நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2024 2025 ஆண்டுகளில் ஓகேங்களா, கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு ஓகேங்களா, நாளை முதல் ஜூன் 30 வரைக்கும் ஆன்லைன் வாயிலாக நடைபெற உள்ளதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆண்டு முதல் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி வகுப்புகள் வாரந்தோறும் ஒரு பீரியட் 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பாட வேலையாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்று 20ஆம் தேதி சென்னை தமிழகம் வர உள்ளார். ஓகேங்களா, அதில் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க உள்ளார் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் முதல் உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்பு அல்ல உறுதியாகவே தமிழ் புதல்வன் அப்படின்ற அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் ஜூலை 22ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது முடிந்தாலும் கூட நம்முடைய தமிழகத்தில் தற்போது என்ன தேர்தல் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்தது. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்திற்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றது நடைபெறப் போகுது. ஸோ இது போல் அடுத்தடுத்த அப்டேட்ஸ், ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலின் சார்பாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா அழகாக செக் பண்ணி கேதர் பண்ணி உங்களுக்கு நான் ஒன்றொன்னா அப்டேட் தரேன். மறக்காமல் நம்முடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க.